ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோபோட்டுக்கு கண் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், பட் இது ஒரு ஹியூமன் ஐ கிடையாது. இது வந்து ஒரு விஷன் கேமரா இருக்கக்கூடிய ரோபோட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2D அண்ட் 3D இருக்கக்கூடிய ஒரு விஷன் கேமரா வச்சிருக்க ஒரு ஏஐ ரோபோட் தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக உங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட டிஃபெக்ட், சைஸு, பொசிஷன் இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது பார்கோட் இருக்குன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் லைன்ல வர ப்ராடக்ட்டை கிரிப்பர் மூலமா பிக் பண்ணி எடுக்குது. ஸோ இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ல வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமா டைரக்டா கேமராக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்கு. ஒன்னு வந்து லோ ப்ரிசிஷன் கேமரா இருக்கு, இன்னொன்று வந்து ஹையர் ப்ரிசிஷன் கேமரா இருக்கு. ஸோ இந்த 2 கேமரால எந்த கேமரா உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவைன்னு நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேமரா மூலமா ப்ராடக்ட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஏஐ ப்ரோக்ராம்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு டேட்டா வந்து டைரக்டா வந்துடும். ஸோ இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமா நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலர்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுல வந்து ஈத்தர்கேட் கம்யூனிகேஷனுமே வந்து ரொம்ப அவைலபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இல்லாம வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனுமே இங்க வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரோபோட்ஸுமே இப்போதைக்கு எப்படின்னா மேனுவலா மூவ் பண்ற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. இல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா ஏஜிபி மூலமா ப்ரோக்ராமிங் பண்ணி இதையும் வந்து ஆட்டோமேட்டிக் நீங்க அப் அண்ட் டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கும் நீங்க வந்து இதை கொண்டு போய்க்கலாம். ஸோ கரண்டா இந்த ஆமோட பேலோட் பாத்தீங்கன்னா 3 to 5 kg. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நீங்க பிக் அண்ட் பிளேஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ ப்ரையரா ஒரு இமேஜ் மட்டும் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் எடுத்து நீங்க சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த கேமரா என்ன பண்ணும், அந்த இமேஜ் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு அதுக்கான கரெக்டான டேட்டா வந்து இமீடியட்டா கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸை கரண்டா சைனால என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேனிங், அப்புறம் வந்து பிசிபி இன்ஸ்பெக்ஷன், செமிகண்டக்டர் இன்ஸ்பெக்ஷன், பேட்டரி குவாலிட்டி செக்கிங், லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து சார்ட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, பிக் அண்ட் பிளேஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனுக்கு கரண்டா இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷன் கேமரா மூலமா உங்களுக்கு என்ன ப்ராடக்டா இருந்தாலும் அது வந்து குவாலிட்டியை வந்து நல்லாவே செக் பண்ணி அதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்ஃபியா டீமை வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் எல்லாத்தையுமே எங்க டீம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ போத் சைட் கிளியரன்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்க கம்பெனியில வந்து எங்களால் கொண்டு வந்து டெலிவர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ பார்த்த மேனுஃபேக்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் விஷன் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இவங்க ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிகஸ்ட் கம்பெனிஸ் லைக் மதர்சன்ஸ், டாடா அண்ட் வந்து ஆப்பிள் கம்பெனியோட நிறைய பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கான்ஃபியா டீமும் இவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து டீலர்ஷிப் எடுக்கிறதுக்காக பேசியிருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கான்ஃபியா டீமை வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட இன்ஸ்டலேஷன், ட்ரைனிங் அண்ட் கம்ப்ளீட் சப்போர்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கான்ஃபியா டீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ. Designed to detect small product with small batch with majority of kinds. Yeah. So if in case I need a bigger product, you can customize the robot, right? Yes. Yes. Okay. And my question is, if I'm purchasing one robot now, okay, and my production line is having like a rectangular shape object. It will be doing production for like one